ஹலோ சி வெல்கம் பேக் டு தி வீடியோ. இந்த வீடியோவில் நாம தக் லைஃப் மூவியோட மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சி இது வா உனக்கு தரேன். வீடியோ போட்டு 4 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு நல்ல ஃபன்னான வீடியோவில் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தக் லைஃப் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மணிரத்னம் சந்தோஷமாக இருக்கவரும் இல்லையோ, டைரக்டர் சங்கர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஏன் தெரியுமா? இந்த படத்துக்கு இந்தியன் 2 படமே பெட்டருன்னு சொல்ல வச்சோம்ல, அதுக்கு பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நிறைய ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். கர்மத்தில் ஸ்பாய்லர் இருக்கு. ஏதோ தலைவிதியே நினச்சிட்டு பாருங்க. நீங்கள் தி வெர்சன் சின்மை வெர்சன் அடிச்சுக்கிட்டு அங்கே படத்தில் அந்த சாங்கே வைக்கல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனடா, படத்துல இல்லையே. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. இதுல வேற இன்னொரு விஷயம் என்னன்னா, விண்வெளி நாயகன் சாங்க வந்து என் கிரெடிட்ல வச்ச பத்தியா? அங்க நிக்கிற நீ. அவர் வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையெல்லாம் போயிட்டு வர. அப்படி அந்த இமயமலையெல்லாம் குபீர் அதெல்லாம் வேற லெவலில் பார்த்தீங்கன்னா, இமயமலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவரை போய் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுவாங்க. இன்னும் சொல்கிற ஒன்றும் இல்லை, சுற்றுவாங்க. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கம்பேக் கொடுப்பார். அது சுற்றுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு விவேகம் மாதிரி அங்கே திடீர்னு போய் பார்த்தீங்கன்னா பண்ணிக்குள்ளே கிடப்பா. அப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பற்ற வச்சிருப்பார். ஸ்டவ் மாதிரி ஏதோ பற்ற வச்சிருப்பார். கோட்டு போட்டு வந்துருப்பார். எனக்கு தெரிஞ்சு உள்ளகில் தீப்பெட்டி வச்சிருப்பாரு நினைக்கிறேன். தீப்பெட்டி, ஸ்டவ், கெரசின் இந்த பக்கம் என்ன கட்டை கிட்ட எல்லாம் மற்ற சொருக்கி இந்த மேஜிக் ஷோவில் வச்சிருப்பாங்கல்ல. அதான் இன்னும் வரைக்கும் எனக்கு தெரியல. அந்த நெருப்பு அப்படி பற்ற வச்சிருப்பாரு. அங்கே சிக்கி முக்கி கல்லும் கிடையாது. ஒருவேளை விறகுல அந்த மாதிரி சுருட்டி அது பற்ற வச்சிருப்பாரா? அதுலேயே எனக்கு டவுட் என்னன்னா, அவ்வளோ பனியில் எப்படி அது பண்ண முடியுமா? தெரியாம தான் கேட்குறேன். நானே ஒரு தற்குறி படிக்காத தற்குறி பேல கரடியே காரித்து போயிட்டான். காண்டாமிருகம்லாம் கருத்து சொல்ற அளவு தெரிஞ்சுக்கிட்டே ஆண்டவரே. பாடி ஷேமிங் தவிர்த்துக்கலாம். அப்படி 5 நிமிஷம் டயத்தையும் டேட்டாவையும் வேஸ்ட் பண்ணி விட்டீங்களா? நான் ஏதோ சொல்ல போறேன், கடைசி வரைக்கும் உட்காந்து பாத்துங்க. டேய் இது என்ன சொல்ல வந்தீங்க? டேய் சொல்லிருக்கா ஒழுங்கா? டேய் சொல்லிக்கிட்ட ஒழுங்கா என்னதான்டா சொல்ல வரீங்க? எனக்கு சத்தியமா புரியல. என்னதான் சொல்ல வரீங்க நீங்க? ஆக்சுவலா என்னதான் சொல்ல ட்ரை பண்றீங்க? இப்போ இந்த கதையை யார் கூட கொண்டு போறது? ஆக்சுவலா நான் யாரை ஹீரோவா பாக்குறது? 2 பேர் தான் பார்த்தாகணும். அவர் எதுக்கு ஆண்டவர் சைடு இருந்து பார்க்கும்போது ஆண்டவர்னு சொல்லக்கூடாதா? சரி, எதுக்கு கமல் சாரோட சைடுல இருந்து பார்க்கும்போது இவர் வில்லத்தனமா காட்டுறீங்க? இவர் சைடுல இருந்து பார்க்கும்போது கமலை ஏன் வில்லத்தனமா காட்டுறீங்க? ஏன்? அதெல்லாம் ரகசியம் சொல்றதுக்கு இல்ல. ஆடியன்ஸுக்கு இருக்கு அது இன்னும் உண்மைதான்டா, 100%. விண்வெளி நாயகன் நாங்க என்ன சொல்ல வரோன்னு முக்கியம் இல்ல, எதை சொல்றோன்னு தான் முக்கியம். உன்னையே யாரும் தெரியாது, இல்ல உங்க ஒப்ப கதாரியா? நீ எதுக்கு வந்த அத சொல்றா? ஆக்சுவலா எனக்கு வந்து அசோக் செல்வன் அவரோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரை பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபீல் ஆனது என்னன்னா, வந்து செக்கச்சவந்த வானம்ல வந்து விஜய் சேதுபதி இருக்கார்ல, அவரோட கேரக்டர் தான் வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலா. தேங்க்ஸ் பா. ಕೈಲಾಶ್ ಆ ಕಾಫಿ ತಾಗೊತ್ತು. இந்த இடத்துல நான் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நான் மட்டும் போய் செத்துடக்கூடாது, என் ஃப்ரெண்டையும் அனுப்பி பார்க்க வச்சிருக்கணும். அவன் வந்து டிக்கெட் எல்லாம் புக் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தான். அவசரப்பட்டு நான் உளறிட்டேன், கேன்சல் பண்ணிட்டான். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ அடித்தே தப்பிச்சிட்டியடா. நாயகனை விட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 5 எடுத்து வச்சிருக்கேன். நாயகனோட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 5 எடுத்து வச்சிருக்க நீ, பிளடி ராஸ்கோல். இந்த புடி வயல்வெளியில நடக்க விட்டுட்டு விண்வெளி நாயகன்னு பாட்ட பாத்தியா? லைஃப்ல மறக்க மாட்டேன். அந்த சீனுக்கு வந்து அந்த பாட்டு வந்து சத்தியமா செட் ஆகல. நான் சொல்றேன்,
என்னடா அதுன்னு பார்த்தா கேட்க தோணுச்சு. அவர் வந்து வயல்வெளியில் வந்து கிளைமேக்ஸில் வந்து வருது, எண்டு கிரெடிட்ஸில் வந்து இந்த பாட்டு வருது. இதுக்கு வேறு நான் வந்து இந்த ஆடியோ லான்ச் டைமில் வந்து இந்த ஃபுல் ஆல்பம் வந்துல அந்த டைம் வந்து விண்வெளி நாயகன் வந்து இவங்க பாடியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அந்த டீசரில் வந்து ஒரு மேல் வயசில் வந்து ஒரு நல்லா இருந்தது, ஒரு பர்டிகுலர் அந்த இது மட்டும் நல்லா இருந்தது. அப்படி தான் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இவங்க பாடினா நல்லா தான் இருந்தது. ஆனால் வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்து இருந்தது. சரி மூவியில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம மேல் வருஷனு அப்படின்ட்டு வந்து பார்த்தா இந்த பாட்டு ஃபஸ்ட் எதுக்கு வருதுன்னே தெரியல. எண்டு கிரெடிட்ஸ்க்கு வந்து தூக்கி போட்டு வச்சிருக்கான் விண்வெளி நாயகன்னு. அவர் வயல்வெளியில் தானே நடக்கிறாரு, எங்கடா விண்வெளியில போயிட்டு இருக்காரு, விண்வெளி நாயகன்னு பாட்டை போட்டு வச்சிரு எதுக்கு. ஆனால் வந்து பெரிய பாய் அவர் வந்து இல்லைங்கன்னா வந்து என்ன ஆயிருக்குன்னு தெரில. அவர் தான் வந்து ஒரு பேக் போன்னு சொல்லலாம். அவரோட ஒர்க்கு வேற லெவலு. ஜிங்குச்சா பாட்டு, இந்த பாட்டு பாதி தான் வந்துச்சு. அந்த பாட்டு ஒரு நல்ல வைப்பாக இருந்தது ஜிங்குச்சா பாட்டு. அதையும் பாதியில் கட் பண்ணி புதுசாக இருந்ததே சேர்த்து வச்சிருக்காரு. என்னத்தான் சொல்ல. சாப்பிட்டியான்னு கேட்டா என்ன சொல்லுவான், சாப்பிட்டேன்னு சொல்லுவான். அவனுக்கு பசிச்சா அவன் சாப்பிடுவான். அவனுக்கு எப்போ பசிக்கும்னு கேட்காதீங்க, அவனுக்கு வெறி வந்ததுன்னா அவனுக்கு பசிக்கும். அவன் பசிக்கும் போது வேட்டையாடுவான். அந்த வேட்டையாடு ஆண்டவரே ஒரு கொஸ்டின் கேட்டா அது கேன்சர் சொல்லுங்க ஆண்டவரே. எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு முடியல. பொதுவா கேள்வி கேட்டா பதில் சொல்லணும், கேள்வி கேட்டா அந்த கேள்வியை எங்களுக்கே திருப்பி விடுவதனால் இந்த நிகழ்ச்சியை கேள்விக்கு என்ன கேள்வி என்றே மாற்றி இருக்கிறோம். இந்த கான்ட்ரவர்சி வந்து கன்னடக்காரங்க தப்பிச்சிட்டாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம். உண்மையை சொல்லியிருந்தா தமிழ்நாட்டில் தான் பேன் பண்ணியிருக்கணும், அங்கே ஓட விட்டுருக்கணும். என்ன ப்ரோ தக் லைஃப் ஒரே நெகட்டிவ் ரிவ்யூவாக வருது. சரி விடுங்க ப்ரோ, நெக்ஸ்ட் மூவி கண்டிப்பாக ஹிட் அடிக்கும், ஆண்டவர் மேலே நம்பிக்கை இருக்கு. ஆமாம் அடுத்த மூவி என்ன ப்ரோ, இந்தியன் 3. இந்தியன் 3 டிராப் ஆன மாதிரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், உண்மையா தெரியலையே. அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். தரித்திரத்தில் தான் இடம் பெறுவேன் என்று சென்று விட்டான். அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது, வா. ஓ இதான் அநியாயத்தை கண்டா பொங்குறதா. நாங்களும் பொங்குவோம்ல. ஓ சைஸ் என்ன, அவ வயசு என்ன, எங்க வச்சுக்கிட்டு என்ன பாக்குற, இது கோயில் நினைச்சா கோவம் பீச் நினைச்சு. ஆக்சுவலா இந்த படத்துக்கு எதுக்கு த்ரிஷா எல்லாம் தெரியாம கேட்குறேன். தேவையே இல்லை. படமே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நான் வச்சுக்கிறேன், செகண்ட் ஹாஃப் நீ வச்சுக்கன்னு பிரிச்சிருக்காங்க, அவ்வளோதான். வேற எதுக்குவே இல்லை, த்ரிஷாவை வச்சிருக்காங்க, அதான் படம். அப்ப நீ தாண்டி வேணும், நீ தான் எனக்கு வேணும். அப்போ ட்ரெய்லர்ல நீ ஆக்ரோஷமா இங்க நான் தான் ரங்கராய சக்தி வேல்னு கத்துனதெல்லாம் உங்க அப்பா இடத்த பிடிக்கல, த்ரிஷா கையை பிடிக்கிறதுக்கு. இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்தி வேல். இந்த வார்த்தையில தான் நான் விழுந்துட்டேன். மனசு நொந்து போயிட்டேன்டாடி, ஏன்டா இப்படி பண்றீங்க, எனக்கு இருக்கு மென்டல் பல்வலா. ஏன் செத்தா பயிரலாம் மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ஒரு நிமிஷம் இதை மட்டும் பார்த்துட்டு போ, அப்பதான் என் மனசு குளுகுளுன்னு இருக்கான்.